ஹே காய்ஸ், திஸ் இஸ் பிரியங்கா ஃப்ரம் வள்ளுவர் வாசகர் வட்டம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் இருக்க ஃபர்ஸ்ட் யூனிட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட ஃபஸ்ட் டாபிக் ஏஜ் ஆஃப் சார்ஜரோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது தான், ஆனால் வந்து நான் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக தான் இருக்கும். ஸோ வந்து எண்டு வரைக்கும் இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைம் பீரியட். ஸோ ஏஜ் ஆஃப் சார்ஜர் வந்து எந்த செஞ்சுரியில் வந்து பிலாங் ஆயிருக்காருன்னா ஹீ பிலாங்ஸ் டு த 14th century. ஸோ 14th centuryயில் வந்து இருக்கார். அண்ட் ஸோ ஹி வாஸ் born in 1340 and died in 1400. ஸோ இட் மார்க்ஸ் த எண்ட் ஆஃப் மிடில் ஏஜஸ். ஸோ வந்து மிடில் ஏஜோட எண்டுன்னு சொல்லலாம். அண்ட் இட் இஸ் அ பிகினிங் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட பிகினிங், மாடர்ன் பிகினிங் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஓல்டு இங்கிலீஷ், ஆங்கிலோ சாக்சன், ஆங்கிலோ நார்மன்ஸ் தான் இருந்தது. ஸோ சார்ஜர் பீரியடில் தான் வந்து ஒரு புதுசான ஒரு பிகினிங், புதுசான ஒரு தோற்றம் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கும் சரி, ஹிஸ்ட்ரி ஆஃப் வாட் அந்த வரலாறுமே சரி, புதுசாக வந்து ஒரு கான்செப்ட் வந்து தோன்றியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். Geoffrey Chaucer is a central literary figure of this age. ஸோ சார்ஜர், ஏஜ் ஆஃப் சார்ஜரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆத்தர்ஸ் இருக்காங்க. வில்லியம் லாங்லாண்டு, ஜான் கவரு, ஜான் வைக்லிஃப், ஸோ ஏகப்பட்ட பேர் சொல்லிகிட்டே போகலாம். தாமஸ் மெல்லோரி எல்லாருமே இருக்காங்க. ஆனால் ஏஜ் ஆஃப் சார்ஜர் ஏன் சொல்லி இந்த சார்ஜர் அப்படிங்கிற நேம் நீங்கள் கேட்கலாம். ஏன் ஏஜ் ஆஃப் ஜான் வைக்லிஃப்னு வைக்கக்கூடாதா, இல்லை ஏஜ் ஆஃப் ஜான் கவர்னு வைக்கக்கூடாதா, ஏன் பர்டிகுலர்லி சார்ஜர்னு வச்சுருக்காங்கன்னா, ஏன்னா சார்ஜர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ்லேயே ஒரு முக்கியமான ஒரு லிட்ரரி ஃபிகர், ஒரு முக்கியமான ஒரு பொயட். ஏன்னா இவரோட ஒர்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப அமேசிங்காகவும் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ கேண்டர்பரி டேல்ஸில் சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ அழகான ஒரு ஒர்க்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் ஜெஃப்ரி சார்ஜர் வந்து ஹீஸ் அ சென்ட்ரல் லிட்ரரி ஃபிகர் ஆஃப் திஸ் ஏஜ்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பீரியட். செகண்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். So what all historical background is happened at the age of Chaucer? Let's see it. So first one, 100 years of war. So Chaucer period la வந்து 100 years of war வந்து நடந்தது. ஓகேங்களா? So it was happened in 1337 to 1453. ஸோ 100 years of war நீங்கள் உடனே வந்து இப்போ 100 வருஷமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆக்சுவலி இட் இஸ் ஹேப்பன் 116 years. ஸோ 116 years வந்து 100 years of war வந்து நடந்தது. ஸோ இட் இஸ் அ ஃபாட் பிட்வீன் இங்கிலாந்து அண்ட் ஃப்ரான்ஸ். ஸோ இங்கிலாண்டுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில தான் இந்த போர் வந்து நடந்தது. ஸோ ஆப்வியஸாக ஃப்ரான்ஸ் தான் வந்து ஜெயித்தாங்க. ஸோ இதனால் இட் இன்க்ரீஸ் த நேஷ்னல் கான்ஷியஸ்னஸ் அண்ட் பேட்ரியாட்டிசம். ஸோ ஒரு தேசப்பற்று உண்டாச்சு. ஏன்னா எந்த போர் நடந்தாலும் மோஸ்ட் ஆஃப் இங்கிலாண்டில் தான் நடக்கும். இப்போ யார் ஃப்ரான்ஸுக்கும் இங்கிலாண்டுக்கோ இல்லை ஸ்காட்லாண்டுக்கோ இங்கிலாண்டுக்கோ, ஸோ எந்த ஒரு ஃபைட், எந்த ஒரு வார் நடந்தாலுமே இங்கிலாண்டில் தான் நடக்கும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலாண்டுக்கு ஒரு தேசப்பற்று, நேஷ்னல் கான்ஷியஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இது இன்ஃப்ளூயன்ஸ்டு சார்ஜர்ஸ் ரியாலிஸ்டிக் அண்ட் வேர்ல்ட்லி அவுட்லுக். ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்சிங்காக இருந்தது சார்ஜரோட ரியாலிஸ்டிக்கும் அண்ட் வேர்ல்ட்லி அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 years of war பீரியடில் வந்து நடந்ததுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிளாக் டெத்து. பிளாக் டெத் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் ஹேப்பன் இன் 1348 to 1349. ஸோ ஃபஸ்ட் இது இப்போ இந்த இயரில் வந்து பார்த்தா பிளாக் டெத்தே வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வரலையானா அதுக்கப்புறம் 3 தடவை அட்டாக் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அது 3 தடவை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆச்சு. ஸோ வாட் இஸ் 3 years? 3 year வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீஅப்பராக வந்து பிளாக் டெத் வந்து அட்டாக் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 2020 வந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வேவ், தேர்ட் வேவ்லாம் வந்தது பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் பிளாக் டெத்தும் வந்து 1362 வந்திருக்கு. அதுக்கப்புறம் 1348 49க்கு அப்புறம் 1362 வந்தது, 1367, 1370. ஸோ இந்த 3 yearsமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டெத் வந்து ரீஅப்பியர் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ பிளாக் டெத் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி காஸ் ஆச்சு, ஸோ என்ன மாதிரி வந்து பீப்புள்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணாங்கன்னா, ஸோ 1/3 ஆஃப் பீப்புள் வந்து அஃபெக்ட் ஆகிட்டாங்க த்ரூ த பிளாக் டெத்து. ஓகேங்களா? ஸோ 1/3 ஆஃப் த பீப்புள் வாஸ் அஃபெக்டட் பை த பிளாக் டெத்து. ஸோ இங்கிலாண்டோட பாப்புலேஷன் அப்படியே வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்தது. அண்ட் ஆல்சோ ஃபெடரல் சிஸ்டமும் வந்து வீக்கெண்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபெடரல் சிஸ்டமும் வீக்கெண்ட் ஆகிடுச்சு. அண்ட் லேபர் ஷார்ட்டேஜு,
சோஷியல் மொபைலிட்டி. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பற்றாக்குறை ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ தீஃப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மல்டிபிள் ஆக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா பற்றாக்குறையால் தீஃப் நிறையா வந்துட்டாங்க. ஓகேங்களா. பிளாக் டெத் வந்து நாட் ஒன்லி பீப்புள் கில்டு, ஸோ சொசைட்டி லேபர்னஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கில் பண்ண ஸ்டார்ட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு பெசன்ட் ரிவோல்ட். ஸோ இட் வாஸ் ஹேப்பன் இன் 1381. ஸோ இட் காஸ்ட் பை ஹெவி டாக்ஸேஷன். ஸோ நிறைய வரி. ஓகேங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி பிளாக் டெத்து, பிளேக் டிசீஸு, ஃபெமைனஸ் இந்த டிசீஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுனனால உங்களுக்கு வந்து ஹெவி டாக்ஸேஷன் வந்து போட்டப்பட்டாங்க. நிறைய வரி வந்து எந்த மக்களாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்ஸ், பெசன்ட் பீப்புள்ஸ், ஃபார்மர் பீப்புள்ஸ் யாராக இருந்தாகட்டும் எல்லாத்துக்குமே சரிசமமான வரி, அதிகமான வரி வந்து ஏற்றிட்டாங்க. அண்டு சோஷியல் இன்இக்வாலிட்டி. ஸோ சோஷியல் இன்இக்வாலிட்டி வந்து ஆயிடுச்சு. அண்ட் ஷோட் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் லோவர் கிளாஸஸ். ஸோ லோவர் கிளாஸஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அங்கீகாரமோ இல்லை எந்த ஒரு சலுகைகளும் கொடுக்காம டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஆகிடுச்சு. அண்ட் ரிஃப்ளெக்டட் இன் சார்ஜஸ் சிம்பத்திக் போர்ட்ரேல் ஆஃப் காமன் பீப்புள். ஸோ இதனால் சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா டே டு டே பார்க்குறதுனால ஸோ அவர் வந்து அவரோட ஸோ அவர் என்ன திங்க் பண்ணார்னா நம்ம இந்த மாதிரி கான்செப்ட் எடுத்து தான் நம்ம ஒர்க் எழுதணும்னு சொல்லிட்டு ஸோ சார்ஜர் வந்து அதே போர்ட்ரேலாக அடித்து அவர் ஒர்க்கில் வந்து எழுதியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட்டு சோஷியல் கண்டிஷன்ஸ். ஸோ சார்ஜர் பீரியடில் என்ன சோஷியல் கண்டிஷன்ஸ் வந்ததுன்னா ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் டிக்ளைன் ஆஃப் ஃபெடரலிசம். ஸோ ஃபெடரலிசம் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபெடரலிசம் இஸ் ஸோ லேண்டு. ஓகேங்களா. லேண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிங்ஸு அப்புறம் இந்த வீரர்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு கீழே வந்து விவசாயிகள் ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே வந்து அந்த விவசாயம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயம் வந்து விளைவிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ யார் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபுக்கள், வீரர்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு கீழே தான் இராணுவ சேவை, உழைப்பு, இவங்களுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் எல்லாமே நடக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபெடரலிசம். ஸோ டிக்ளைன் ஆஃப் ஃபெடரலிசம். அண்ட் ரிச் ஆஃப் த மிடில் கிளாஸ். ஸோ ரைஸ் ஆஃப் த மிடில் கிளாஸ். ஸோ மிடில் கிளாஸ் வந்து ரைஸ் ஆனாங்க. ஓகேங்களா. மர்ச்சன்ட்ஸு, ட்ரேட்ஸ்மேன் இவங்க எல்லாமே கொஞ்சம் எழுச்சி பெற்றாங்க. அண்ட் இன்க்ரீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டவுன் லைஃப் ஓவர் ரூரல் லைஃப். ஸோ டவுன் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ ரூரல் லைஃபோட டவுன் லைஃப் வந்து எல்லாருமே விரும்பி வந்து வாழ ஸ்டார்ட் பண்ணாங்க. விமென் பிகேம் டு அப்பியர் மோர் ப்ராமினென்ட்லி இன் லிட்ரேச்சர். ஸோ லிட்ரேச்சரில் வந்து விமன்ஸ் எல்லாமே தென்பட வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. திஸ் இஸ் சோஷியல் கண்டிஷன். ஃபோர்த் ஒன் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரரி டெவலப்மெண்ட். So what language is it is happened in the age of Chazar. So let's see. Shift from old English to middle English. So இது எல்லாத்துக்குமே தெரியும். ஓல்டு இங்கிலீஷ்லேருந்து மிடில் இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் பீரியடில் வந்து வந்துருச்சு. ஏன்னா ஓல்டு இங்கிலீஷ் எல்லாமே ஆங்கிலோ சாக்சன் பீரியட் யூஸ் பண்ணது. நெக்ஸ்ட்டு சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைப் ஆஃப் டைலக்ட் வந்து யூஸ் பண்ணார்னா ஈஸ்ட் மிட்லாண்ட் டைலக்ட். ஸோ லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் வந்து யூஸ் பண்ணார். அண்ட் English replaced French as the language of courts and literature. ஸோ நம்ம சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா 3 பீரியட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இட்டாலி, ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ் இது மூணுமே எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் என்ன பண்ணுவார்னா ரீப்ளேஸ் பண்ணுவார். ஃப்ரெஞ்சு ஆஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் கோர்ட் அண்ட் லிட்ரேச்சரை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்பார். அண்ட் இட் ஹெல்ப் டு மேக் லிட்ரேச்சர் accessible to common people and also காமன் பீப்புளுக்கு புரியணும். ஸோ நாட் ஒன்லி ரிச் பீப்புளுக்கு இல்லை நாட் ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புளுக்கு மட்டும் லாங்குவேஜ் புரியக்கூடாது. ஸோ காமன் பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே லாங்குவேஜ் புரியணும், லிட்ரேச்சர் புரியணும் அப்படின்றதுக்காகவே ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து சார்ஜர் வந்து கொண்டு வந்திருப்பார். நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து லிட்ரரி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஏஜ். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ரியாலிசம். ஸோ வாட் இஸ் த ரியாலிசம் இஸ் faithful representation of everyday life, characters drawn from all sections of society, no idealized heroes, characters are human and flawed. Actually சார்ஜரோட ஒர்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரியாலிசம் பேஸ்டு தான் இருக்கும். ரியாலிசம் அப்படின்னா டே டு டே லைஃப். ஸோ எவ்ரிடே லைஃப்பில் நடக்கிற கான்செப்டு, திங்கு, ஸோ நம்ம வீட்டில் நடக்கிற விஷயங்கள். ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜர் வந்து தன்னோட ஒர்க்ஸில் வந்து கொண்டு வந்துடுவார். ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ கேரக்டர்ஸை வந்து ஒரு ஹீரோயிசமாக வந்து அந்தளவுக்குலாம் ஐடியலைஸ் பண்ணி கொண்டு போக மாட்டார். ஸோ எல்லா சமுதாயத்தில் இருக்க எல்லா சொசைட்டியில் இருக்க பீப்புள்ஸை வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் வந்து தன்னோட கேரக்டர்ஸில் வந்து கொண்டு வருவார். இப்போ கேண்டபிலிட்டிஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா
நாட்டில் சொசைட்டியில் நடக்கிற கேரக்டர்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சார்ஜர் வில் அனலைஸ் இட். ஸோ சார்ஜர் என்ன பண்ணுவார்னா அனலைஸ் பண்ணுவார். சொசைட்டியில் வந்து எந்த மாதிரி மக்கள் இருக்காங்க, ஸோ எந்த மாதிரி கேரக்டர்ஸ் பீப்புள்ஸ் இருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணி தான் அவரோட ஒர்க்ஸ்லேயே வந்து கொண்டு வருவார். ஸோ தட் இஸ் அ ரியாலிசம். நெக்ஸ்ட்டு ஹியூமனிசம். ஹியூமனிசம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் ஹியூமன் எமோஷன்ஸ், சைக்காலஜி அண்ட் இண்டிவிஜுவாலிட்டி and also concern with love, marriage, morality and personal choice also, and marks a move away from purely religious themes. ஸோ இங்கே எதனால் ரிலீஜியஸ் தீம்ஸ் அப்படின்னு வருதுன்னா, சார்ஜர் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சில் வந்து நிறைய கரப்ஷன் உண்டாச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சர்ச்சில் வந்து கரப்ஷன் உண்டாச்சு. ஸோ சர்ச் மேன்ஸே என்ன பண்ணாங்கன்னா வெல்த்திக்காகவும் லக்ஸுரி லைஃப்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா கரப்ஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் கரப்ஷனான சர்ச்சில் வந்து நிறைய கரப்டட் ஏற்பட்டனால ஸோ யார் வந்து இந்த கரப்ஷனை வந்து பியூரிஃபை பண்ணணும், ஸோ கரப்ஷனை வந்து நம்ம சர்ச்சை வந்து பியூரிஃபை பண்ணணும், ஸோ கரப்ஷனை வந்து அபாலிஷ் பண்ணணும்னு சொல்லி நினச்சது யாருன்னா ஜான் வைக்லிஃப் தான். ஸோ ஜான் வைக்லிஃப் யாருன்னா, ஸோ ஹீ இஸ் அ பிப்ளிக்கல் ட்ரான்ஸ்லேஷன். லட்டின் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பைபிளை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண பர்சன் ஜான் வைக்லிஃப். ஸோ ஜான் வைக்லிஃப் என்ன பண்ணார்னா பாம்ஃப்லெட்ஸ் மூலிமா அண்ட் ப்ரோஸ் மூலிமா, ஸோ அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் அ ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் ரைட்டர் ஆல்சோ. ஸோ ப்ரோஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவர் பாம்ஃப்லெட் மூலிமாவும் இந்த மாதிரி சர்ச்சில் கரப்ஷன் நடக்குது, ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அதோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ்கிட்ட வந்து போகணும். ஸோ பீப்புள்ஸ்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்டெல்லாம் வெளிப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைக்லிஃப் அண்ட் ஆல்சோ அவரோட ஃபாலோவர்ஸ் லொலாட்ஸு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ லொலாட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா லொலாட்ஸ் மூமெண்ட்ஸ். ஸோ லொலாட்ஸ் மூமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா they are all fighting for the church, they are fighting for corruption. ஸோ கரப்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட நோக்கமே அதுதான், கரப்ஷன் இல்லாத சர்ச்சாக இருக்கணும். ஸோ அவங்களோட நோக்கம் அதுதான். ஓகேங்களா? ஸோ பாம்ஃப்லெட்ஸ் துண்டு சீட்டு மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய போராட்டங்கள் வந்து வெளிப்படுவாங்க. ஏன்னா ஜான் வைக்லிஃப் அண்ட் ஆல்சோ அவரோட ஃபாலோவர்ஸ் லொலாட்ஸ் மூமெண்ட்ஸ் இவங்க எல்லாமே. ஸோ அதனால் சார்ஜர் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் தீம்ஸ் வந்து நிறைய உண்டாச்சு. ஸோ சார்ஜர் பீரியட் தான் நிறைய கான்செப்ட் ரிலீஜியஸு, கரப்ஷனு அண்ட் பிளாக் டெத்து, ஃபெமைனு, பிளேக்கு அண்ட் ஆல்சோ அவர் இருந்த போது 3 கிங்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் பீரியட் தான் புதுசாக அண்ட் ஆல்சோ ஈஸ்ட் மிட்லாண்ட் டைலக்டில் எழுதினார். அண்ட் ஆல்சோ அவரோட 3 பீரியட்ஸ் இட்டாலி, ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ் இது எல்லாமே சார்ஜர் பீரியடில் தான் நிறைய வித்தியாசமான கான்செப்ட்லாம் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஹியூமர் அண்ட் சட்டையா. ஸோ இவரோட ஒர்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்டில் ஐரானியாகவும் ஷார்ப் சட்டையராகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ கிரிட்டிசிசம் ஆஃப் கரப்ஷன் த சர்ச் அண்ட் சொசைட்டி. ஸோ இது எல்லாத்துக்கும் இப்போ சொன்னது தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கான்டினென்டல் லிட்ரேச்சர். ஸோ வாட் இஸ் த இன்ஃப்ளூயன்ஸஸ்? ஸோ ஃப்ரெஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ் ட்ரெடிஷன் வச்சு எழுதியிருப்பார். இட்டாலியன் வந்து டாண்டே, பெட்ரார்க், பொக்காஷியோ, இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் நியூ வேர்ட்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ். ஆக்சுவலி சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கோர்ட்டில் வந்து பேஜெண்ட்டாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு ரைட்டர் ஆகணும், ஒரு ஆத்தர் ஆகணும்னு அவர் நினைக்கவே கிடையாது. ஆஸ் அ போய்ட் ஆகணும்னு நினைக்கவே கிடையாது. ஸோ ஒரு பேஜெண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நம்ம கிங் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிது, இந்த மாதிரி வெளியில் போகணும், ஸோ வெவ்வேறு கண்ட்ரீஸ்க்கு வந்து போகணுன்றது அவரோட ரூல். ஸோ அதனால் என்ன பண்ணாருன்னா நிறைய ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாது. ஸோ ட்ராவல் பண்ணும்போது ஸோ ஹீ ஸ்டடி புக்ஸ். ஸோ புக்ஸ் படிக்கும் போது அவருக்கு ரொம்ப வியந்து போய் இட்டாலியில் போய் பெட்ரார்க், பொக்காஷியோ வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எய்மாக இருந்தது. ஸோ அதே மாதிரி பெட்ரார்க், பொக்காஷியோ, டாண்டே இவங்களெல்லாம் மீட் பண்ணதுக்கப்புறம் தான் ஸோ ஹீ ரியலைஸ்ட் நம்ம ஏன் வந்து நம்மளோட இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து போயம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜர் திங்க் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரார்க், பொக்காஷியோ வந்து அவங்களோட குருவாக வச்சுட்டு என்ன பண்ணுவாருன்னா சார்ஜர் வந்து நமக்கு ஒரு லிட்ரேச்சரில் வந்து நல்லா ஒரு போயம்ஸாக வந்து கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? ஸோ முக்கிய காரணமே சார்ஜர் வந்து ஒரு நல்ல போயட் ஆகிற முக்கிய காரணமாகவே இருந்தவங்க தான் பெட்ரார்க்கும் பொக்காஷியோவும். அண்ட் ஆல்சோ ஹீ இன்ட்ரொடியூசஸ் நியூ வேர்ஸ் ஃபார்ம்ஸ். ஸோ ரைம் ராயல் ஃபார்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சார்ஜர் தான் கொண்டு வரப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட்டு 6th ஒன் வேர்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் ஸ்டைல். ஸோ ஹீரோயிக் கப்லெட். ஸோ ஹீரோயிக் கப்லெட் கொண்டு வந்தது நம்ம சார்ஜர் தான். அண்ட் ரைம் ராயல் இட் இஸ் a 7-line stanza. நெக்ஸ்ட்டு ஸ்மூத் நரேட்டிவ் ஃப்ளோ அண்ட் கன்வர்சேஷனல் டோன். அண்ட் ஆல்சோ இவர் வந்து நரேட்டிவ், டிஸ்கிரிப்டிவ் போய்ட்ரின்னு கொண்டு வந்திருப்பார். ஸோ நரேட்டிவ் இஸ் நத்திங் பட் பிளாட்டு, கேரக்டர்ஸு இது எல்லாமே அழகாக கொண்டு வரதான் நரேட்டிவ் ஸ்டைல் ஆஃப் போய்ட்ரி.
டிஸ்கிரிப்டிவ் ஸ்டைல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ் மூலிமா வந்து மக்கள்கிட்ட வந்து காமிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஜியில் எல்கேஜி யூகேஜி புக்ஸ்லலாம் பார்த்தோம்னா நம்ம அந்த ஸ்டோரி புக்ஸில் பார்த்தோம்னா அந்த போயம் லைன்ஸில் என்ன இருக்கும், இமேஜஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் அ டிஸ்கிரிப்டிவ் போய்ட்ரி. ஸோ இது ரெண்டுமே இன்ட்ரடியூஸ் பண்ணது சார்லஸ் ஏஜில் தான். நெக்ஸ்ட்டு ரிச் இமேஜரி அண்ட் ட்ராமாட்டிக் டயலாக். ஸோ இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவும் நரேட்டிவ் சொல்கிறது தான். ரிச் இமேஜரி தான் டிஸ்கிரிப்டிவ் போய்ட்ரி, ட்ராமாட்டிக் டயலாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா நரேட்டிவ் போய்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட்டு 7th ஒன், மேஜர் ரைட்டர்ஸ் ஆஃப் த ஏஜ். ஸோ யார் என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜெஃப்ரி சாசர். ஸோ he was born in 1314 and died in 1400. So he is known as father of English poetry, and also he is the morning star of Renaissance and first great realist and humorist in English literature. So இவர் தான் வந்து ரியாலிஸ்டாகவும் ஹியூமரிஸ்டாகவும் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் எழுதியிருப்பார். இவரோட மேஜர் ஒர்க்ஸ் த கேண்டர்பரி டேல்ஸ், இட் இஸ் அ மாஸ்டர் பீஸ் ஆஃப் த ஏஜ், ட்ராய்லஸ் இன் கிரெசடா, சைக்கலாஜிக்கல் லவ் ட்ராஜடி, த புக் ஆஃப் டச்சஸ். ஸோ புக் ஆஃப் டச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே வந்து கேட்டிருப்பாங்க. த ஹவுஸ் ஆஃப் ஃபேம், த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபோல்ஸ், இது எல்லாமே அவரோட இம்பார்ட்டண்டான ஒர்க்ஸ். தென் வில்லியம் லாங்லேண்ட். ஸோ அவரோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பியர்ஸ் ப்ளவ்மேன், அலிகரிக்கல் போயம், கன்சர்ன் வித் சோஷியல் இன்ஜஸ்டிஸ் அண்ட் ரிலீஜியஸ் ஃபார்ம். ஸோ இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஜஸ்டும் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் தான் பற்றி தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஜான் கவர். ஸோ இதோட ஒர்க் இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்து கான்ஃபெசியோ அமெண்டஸ். நான் சொன்ன ஒர்க் மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஓகேங்களா? இதில் ஏஜ் ஆஃப் சார்லஸில் இருக்கிறது முக்கியமான ஒர்க்ஸு. ஸோ இந்த கான்ஃபெசியோ அமெண்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மாரல் அண்ட் டிடாக்டிவ் போய்ட்ரி அண்ட் ஆல்சோ known as a moral philosopher poet. Okay, 8th பாருங்க, the Canterbury Tales ஓட இம்பார்ட்டன்ஸ். ஸோ it is a collection of stories told by 30 pilgrims. ஸோ நம்ம சார்லஸோட சேர்த்து 30 pilgrims சொல்கிறாங்க. ஸோ ஈச் பில்கிரம் ரெப்ரசன்ட் அ சோஷியல் கிளாஸ். ஸோ இந்த ப்ரொலாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் ஸ்கெச்சஸாக இருக்கும். ஸோ போகும்போது ஒரு 2 ஸ்டோரி, வரும்போது 2 ஸ்டோரி அப்படின்ற கான்செப்டில் தான் எல்லாருமே ட்ராவல் பண்ணி போவாங்க டு த சென்ட் தாமஸ் பெக்கே. அண்ட் இட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ரொமான்ஸ், ஃபேப்லியோ, அலிகரி அண்ட் சர்மன். ஸோ இட் இஸ் அ மிரர் ஆஃப் த 14th century இங்கிலீஷ் சொசைட்டி. அண்ட் தீம்ஸ் ஆஃப் த ஏஜ். ஸோ இந்த ஏஜில் வந்து என்னென்ன தீம்ஸ் மோஸ்ட் ஆஃப் எழுதியிருக்காங்கன்னா லவ் அண்ட் மேரேஜ், ரிலிஜன் அண்ட் ஹைப்போக்ரிஸ்பி, சோஷியல் இன்இக்வாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ், இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் அண்ட் ஹியூமன் பிஹேவியர், மொராலிட்டி மிக்ஸ்டு வித் ரியாலிசம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியாலிசம். ஸோ ரியாலிசம் இஸ் அ திங் பட் சார்லஸ் ஏஜில் நடந்த கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜில் வந்து தீமாக வந்து எல்லா ரைட்டர்ஸுமே எழுதியிருக்காங்க. ஸோ தட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் திஸ். ஸோ ஏஜ் ஆஃப் சார்லஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரியாலிசம், இமேஜினேஷனுக்கே வந்து இடமே கிடையாது. எல்லாருமே ரியாலிசம் இருக்கிறபடி எழுதியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்லி ஃபைனல் திங் 10th ஒன், significance of age of Chaucer. So what is the significance is, so first one, it is a beginning of modern English poetry. English poetry oda beginning nu sollalam. Second, establishment of English as a literary language. So literary language oda establishment sollalam. Next, medieval and Renaissance period. It is a bridge between medieval and Renaissance period. So it is a foundation of later poets like Spenser, Shakespeare, Milton. So Spenser, Shakespeare, Milton இவங்கெல்லாம் வளர்ந்ததுக்கான இன்னொரு பர்பஸ் என்னன்னா நம்ம ஏஜ் ஆஃப் சார்லஸ் பீரியடில் இருக்கிற புதுசான ஒரு ரெனசான்ஸ் பீரியட், நியூ லேர்னிங் கான்செப்ட்டு அண்ட் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்டைஸ்ட் இங்கிலீஷ் எல்லாமே சார்லஸ் பீரியட்லேருந்து தான் நம்ம ஷேக்ஸ்பியரு, ஸ்பென்சரு, மில்டனு, ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கிலீஷை வந்து கொண்டு போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் ஆல் த கான்செப்ட் ஆஃப் ஏஜ் ஆஃப் சார்லஸ். இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கோ த்ரூ பண்ணுங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகே? அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தினமும் ஒவ்வொரு வீடியோ வரும், ஒவ்வொரு கான்செப்டான வீடியோ நான் போடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து ஏஜ் ஆஃப் சார்லஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம். நாளைக்கு ஏஜ் ஆஃப் சார்லஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலர்லி வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஆல்சோ யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு, அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு, ஆன்லைன் இன்ட்ராக்டிவ் கிளாஸ் போகுது. ஸோ வி ஆர் ப்ரொவைடிங் ஆன்லைன் இன்ட்ராக்டிவ் கிளாஸ், ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் மெட்டீரியல், கூகுள் ஃபார்ம் டெஸ்ட், ரெக்கார்டட் கிளாஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணி
யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன்